ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆரம்பிக்கலாமா? ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஃபேவரட்டான மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 o'clockலேருந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒருத்தர் உள்ளே போயிருக்காங்க. நமக்கு கிடைச்ச கன்ஃபார்ம்டு கண்டஸ்ட்லேஸ் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். பிக் பாஸ் பற்றி நீங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 100 days நம்ம வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் பிக் பாஸ் ரிலேட்டடாக. ஃபர்ஸ்ட்டாக இப்போ யார் ரெகுலராக என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம என்ன தான் நம்ம அப்டேட் கொடுத்தாலும் நாளைக்கு கிராண்ட் லான்ச்சில் போகும்போது தான் நமக்கு இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியும் யாரெல்லாம் இவங்களாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் வீட்டில் என்ட்ரான அப்டேட்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். 99% வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான். ரிமைனிங் 1% வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அது உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நாளைக்கு மார்னிங் அப்டேட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் அப்டேட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மாக யாரும் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணா இருக்காங்க இல்லையா, பாக்கியலட்சுமியில் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் தீபக், தமிழும் சரஸ்வதியும் ஃபேம், நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அவரும் வந்து உள்ள என்ட்ரு ஆகிட்டாரு. அடுத்ததாக ரவீந்தர் இருக்காங்க இல்லையா, ஃபேட்மேன் ரவீந்தர். ஸோ இது வரைக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணி தான் பார்த்துருக்கோம். இவர் பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காரு. இவர் ப்ரொடியூசர் அண்ட் ஒரு ரிவ்யூவராக இருந்தார். இப்போ வந்து பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காரு. கண்டிப்பாக வேறு லெவலில் சம்பவம்லாம் காத்துட்ருக்கு. வேறு லெவல் இந்த சீசன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்யா, இதுதாங்க பிக் ஷாக்கிங். இவர் வந்து ஆல்ரெடி வந்து கணக்கானும் காலங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போது அண்ணா சிலையில் ஒரு முக்கியமான ரோல் முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு குயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிக் பாஸ் அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த சீரியல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமா என்ன நமக்கு அப்டேட் தெரியல. அதை பற்றி கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சத்யாவும் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜே ஆனந்தி, அவங்களுமே வந்து உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. இவங்களும் ஒரு விஜே. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேம், இவங்க வந்து நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. அடுத்தது ஆக்ட்ரஸ் சச்சனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜா மூவி இருக்கு இல்லையா, விஜய் சேதுபதி சார் மூவி நடித்தாங்க இல்லையா, அதில் இவங்களுக்கு பொண்ணாக நடித்தாங்களா, அவங்க தான் வந்து அவங்களும் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது விஜய் சேதுபதி என்ன பார்த்தீங்கன்னா நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள மக்கள்லாம் சவுண்டு போடும்போது ஸோ நீ நான் அப்பானே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எனவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்பா மகள் அப்படிங்கிற பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு அந்த சீன் ப்ரெசன்டேஷனில், அதாவது ப்ரெசன்ஸில் பார்க்கும்போது. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே உள்ளே போகிறாங்க இல்லையா ஹவுஸ்கில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டூப்ளிகேட் ட்ரோஃபி கொடுக்குறாங்க. ஸோ வின் பண்ணும்போது அதாவது அந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினர் ஆகிறாங்க இல்லையா, அப்போ இந்த ட்ராஃபி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரிஜினல் ட்ராஃபி வாங்கிக்கலாம் வின்னர் ஆகும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு டூப்ளிகேட் ட்ராஃபி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த தர்ஷிகா, ஆக்ட்ரஸ் தர்ஷிகா, இப்போ பொன்னியில் வந்து பிரீத்தி அப்படின்ற ஒரு நெகட்டிவ் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து உள்ளே போயிட்டாங்க. அவங்க பொன்னியில் அவங்களுக்கு ரீப்ளேஸ் மட்டும் சூஸ் பண்ணியாச்சு. அது யார் அப்படின்ற அப்டேட் வந்து நான் மௌனி சினி அப்டேட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் டான்சர் கோமாளி அண்ட் ஆக்ட்ரஸான சுனிதா, இவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அவங்களும் வந்து உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. இவங்க எல்லாருமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. தர்ஷிகா, சுனிதா, தர்ஷக் குப்தா இவங்க எல்லாருமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நேர்த்தி பண்ணியிருக்காங்க. நம்ம பவித்ரா ஜன்னுமே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. தர்ஷக் குப்தா இருக்காங்க இல்லையா, குக் வித் கோமாளி சீசன் 2 ஃபேம் ஆனாங்களா, அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ். அன்ஷிதா அண்ட் அர்ணவ், அதாவது செல்லம்மா ஃபேம், 2 பேருமே வந்து உள்ளே போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. 2 பேருமே ஹவுஸில் என்ட்ரும் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அடுத்த நம்மளோட ஃபேவரட்டான பவித்ரா, ஈரம்ன ரோஜாவை சீசன் 1, அதுக்கப்புறம் டிவிடி ரெண்டுத்துலேயுமே ஒரு சூப்பரான ஒரு சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலுமே அவங்க வந்து நடிக்கல. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிக் பாஸில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்களுமே உள்ள என்ட்ரி ஆகிட்ட மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஜய் டிவி ஃபேம் டிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, திருச்சி சரவணகுமார், அவங்களுமே வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அடுத்ததான் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் ஆன சௌந்தர்யா நாஞ்சுரன், இவங்க வந்து தர்பார் அப்படிங்கிற மூவிலையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் போச்சு இல்லையா, அதுலேயும் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் சந்தோஷ் பிரதாப். ஸோ எனக்கு குக் வித் கோமாளி மூலியமாக தான் எனக்கு அவர் தெரியும். அவர் வந்து ஹியூமனாக ஒரு பெண்களை ரொம்ப மதியக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல குணமுடைய ஒரு மனிதன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சந்தோஷ் பிரதாப். அவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. அடுத்தது கானா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானா, இவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு கானா பாட்டு பாடுறவர் நினைக்கிறேன், அவருமே வந்து உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க.
இது வரைக்கும் நான் பேர் சொன்ன எல்லாருமே வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க தான். ஒரு கன்ஃபார்ம் 99% கன்ஃபார்ம் லிஸ்ட்டு. ஸோ விஜய் விஷால் அண்ட் அருண், இது பாரதி கண்ணம்மா ஃபேம் அருண் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்கன்றதுல. பட் இவங்களோட 2 பேரும் லிஸ்ட்டுமே இருக்குது எனக்கு கிடைச்ச வரைக்கும். பட் ஆனால் இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள என்ட்ரி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு யார் யாரும் உள்ளே போயிருக்காங்க அப்படி அப்டேட் ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் நேம் மட்டும் லிஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண லிஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் தான். பட் ரிமைனிங் இந்த 2 பேர் வந்து நமக்கு தெரியல. கன்ஃபார்ம் லிஸ்ட் நாளைக்கு கிடைச்சிடும், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதில் யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்லேயும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிக் பாஸில் தாடி மீஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து போட்டாங்க, அதையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன் ரீசன் தெரியல. மீஸை அதெல்லாம் தாடியோட பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி ப்ரோமோலாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பீரமாக ஒரு இது தெரிஞ்சிச்சு, ஒரு சிங்கம் வேட்டைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அந்த தாடி மீஸ் இல்லாமல் எனக்கு பர்சனலாக வந்து அந்த லுக் பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.